வணக்கம். ஆண்டர்ப்ரனராக நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிராமப்புற பகுதி தான் என்னுடைய சொந்த ஊர். சேலம் மாவட்டம் ஓமலூர். அங்கேருந்து தான் நான் அதுக்கப்புறம் படிப்புலாம் படிச்சுட்டு சென்னை வந்தேன். அப்புறம் தொழில் தொடங்கினேன். அண்ணா நகர் வந்து தொடங்கினேன். எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. என்ன தான் படிச்சிருந்தாலும், தொழில் தொடங்குறோங்கும்போது எல்லாமே புதுசா தான் இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற கனரா வங்கி ரவுண்டானாட்ட இருக்குது. அந்த வங்கியில் போய் நான் வங்கி கணக்கு தொடங்கணும் என்னுடைய தொழிலுக்கு அப்படின்னு போய் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, உங்களை யாராவது அறிமுகப்படுத்தணும், அப்போ தான் நீங்கள் வங்கி கணக்கு தொடங்க முடியும்னு அந்த மேலாளர் சொன்னார். எனக்கு உடனே பட்டுன்னு ஒரு நிமிஷம், என்னடா இது, யார் போய் அறிமுகப்படுத்துறது, யார்கிட்ட போய் கேட்குறது, தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஆனால் அந்த பேங்க் பிரான்ச்லேயே அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அவங்க தான் அறிமுகப்படுத்தணும். எனக்கு முதல்ல கோவம் வந்தது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி போனேன் அவர்கிட்ட. என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன. சொன்னேன், சார் இந்த மாதிரி யாராவது அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர், அதாவது முதல் தலைமுறை சுயதொழில் முனைவோருங்கிறவங்க எப்படி உருவாகுவாங்க? ஆகவே மாட்டாங்களே. நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல தொழிலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க மட்டும்தான் அவங்ககிட்ட வருவாங்க, வங்கி கணக்கு தொடுவாங்க, தொழிலில் முன்னேற முடியும். அவர் உடனே, தம்பி யூ ஹேவ் அ பாயிண்ட், நான் உங்களுக்கு நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி அந்த அக்கௌண்ட் தொடங்கி வச்சார். கனரா பேங்க், அண்ணா நகர் ஈஸ்ட். அவரோட பேர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற ஆடியன்ஸ் சுயதொழில் முனைவோர் யாராவது அந்த விருப்பம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சுயதொழில் ஏற்கனவே அதில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, இந்த டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் அதை பேசுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.